கதை சொல்ற தாத்தா தூங்குறாருப்பா. இல்ல நான் தூங்கலமா குட்டி பொண்ணு. அடுத்து என்ன கதை சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரு அருமையான கதை ஞாபகத்துக்கு வருது. சிந்துபாத் ஒரு தடவை ஒரு தீவை காப்பாத்தலாம். அதுக்கு காரணம் உன் வயசுல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு தான். ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்த்திருக்கவே முடியாது. ஒரு நாள் கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு தீவுக்கு மேல விசித்திரமான மேகங்கள் இருக்கிறத சிந்துபாத் பார்த்தான். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தீவை நோக்கி போனான். சிந்துபாத், ஏன் அந்த தீவுக்கு மேல வானம் இவ்வளவு கருப்பா இருக்கு? அந்த கட்டடம் எல்லாம் பார்க்கிறதுக்கு அப்படியே முகம் மாதிரியே இருக்குல்ல? ஆமா, இங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்தை பார்க்க எனக்கு ரொம்ப வெறுப்பா வருது சிந்துபாத். எனக்கும் தான் கேம். இந்த இடம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமே கிளம்பிடலாம். ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்ச நாள் இந்த இடத்துல இருந்து இதை சுத்தி பாருங்க. நானும் உமரும் நீங்க வர வரைக்கும் படகை பாத்துக்கிறோம். நீ நாங்க சொல்றத கேட்கலனா உன்கிட்ட இருக்கிற அந்த பொருளை நாங்க எடுத்துருவோம். நான் சொல்றத கேளுங்க, உங்களுக்கு இந்த படகு வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப பழசுப்பா. ஓ அப்படியா? உன்னை 2 துண்டு ஆக்குறோம் பாரு. என்னது இது? என்னால பார்க்கவே முடியல. ஏய் பையா, இங்க பாரு, எங்களை காப்பாத்து. பையனா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து பையன்னு சொல்லுவேன்? என் பேரு பேரோஸ். இந்த குளத்தை ஆள்ற மந்திரவாதி. என் சக்தியில கொஞ்சத்தை இப்ப எடுத்து விடுறேன் பாருங்க. ஆனா என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்களை அவமதிக்கிறதா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு என்னோட நண்பர்களை விட்டுருங்க. உன்னையும் நான் விட போறது கிடையாது. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி நான் குள்ளமா இருந்தாலும் என்னோட சக்தி அளவில்லாதது. பேரோஸ் கிட்ட இந்த நாடு இருக்கிற வரைக்கும் இங்க ஒரு விடிவு காலமே கிடையாது. மாஸ்டர், இந்த கப்பல் எங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா. இந்த இடத்துக்குள்ள யாரெல்லாம் நுழையிறாங்களோ அவங்களை எல்லாம் ஏன் இஷ்டப்படிதான் நான் நடத்துவேன். அவங்கள பாதாளத்துக்குள்ள அடைச்சு வைங்க. கொஞ்ச நாளைக்கு சோறு தண்ணி கொடுக்காதீங்க. அப்பதான் தெரியும் நான் யாருன்னு. சிந்துபாத்தையும் அவனுடைய நண்பர்களையும் பாதாள சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. இந்தாங்க உங்க சாப்பாடு. நான் வேணா பேரஸ் கிட்ட போய் நம்ம செஞ்சது தப்புதான்னு மன்னிப்பு கேக்குறேன். அப்பவாவது நம்மள விட்டுருவாரா? நம்ம எந்த தப்புமே பண்ணல ஹக்கீம். பேரோஸ் குள்ளமா இருக்கிறதால மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவரு சந்தோஷமா இருக்காரு. நம்மளை விட வேற யாருக்கும் இதை விட கடுமையான தண்டனை இருக்கு போல இருக்கே. அது பொண்ணு. ஓ, இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிருப்பா? அவ சக்தியே இல்லாம கிடக்குறா. டாஃப்னி, அதான உன் பேரு? கரெக்டா இல்லையா? போயிடுங்க. ஓ படகு எங்க ஊருக்கு வந்து 1 வாரம் ஆகுது. இன்னும் நீ சாப்பிடல. உனக்கு பயங்கரமா பசி எடுக்கும். இந்த சாப்பிட. உங்க ஊருக்கு நீ எப்படி போகணுங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் நீ கேக்குறத எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். முடியாது. நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். எங்க தீவை யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. நீ திமிரு பிடிச்ச பொண்ணுதான். உன்னோட வாயிலிருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னோட முழு சக்தி என்னங்கறத நீ இன்னும் பார்க்கலல்ல. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னோட சாப்பாடு எலிகளுக்கு தான் போய் சேரும். ஹக்கீம், நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை சாப்பிட வைக்கணும். இத வாங்கிக்க டாஃப்னி. இத முதல்ல சாப்பிடு. என்னோட சாப்பாடையும் வச்சுக்கோங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். அவ எவ்வளவு உயரம் இருக்கா பாரு. அவ்வளவு கடுமையான சங்கிலியையே 1 நிமிஷத்துல அறுத்துட்டா பாரு. என்ன இரும்பு கம்பியை கையால வளைக்கிறா? அந்த பிரெட்ல அப்படி என்னதான் இருந்தது? அவ ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். அவளை விடாத. கத்திய வச்சு பயமுறுத்த போறீங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பா உதவாது. அவ ஒரு பொண்ணுதானா? பொண்ணுதான் ஹக்கீம். ஆனா அவளுக்கு 1000 ஆண்களோட சக்தி இருக்கு. இங்கே கடந்து சாவுங்க. ஹே டாஃப்னி, எங்களையும் காப்பாத்து. இந்த கம்பியையும் வளைச்சிட்டு போ. நீங்க 2 பேரும் படகோட்டி தான் இல்ல? ஆமா, என் பேரு சிந்துபாத். இவன் ஹக்கீம். உங்ககிட்ட படகு இருக்கா? வரும்போது இருந்தது, ஆனா இப்ப அது பேரோஸ் கிட்ட இருக்கு.
நீங்க தப்பிக்க நான் உதவி பண்றேன். அந்த படகையும் உங்களுக்கு திருப்பி தரேன். ஆனா என்னை எங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஜாக்கிரதை. டீல் ஓகே. கொஞ்சம் கையை கொடுக்குறியா? நான் உங்ககிட்ட கையை கொடுங்கன்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இதான் எங்க படகு நிம்பஸ். அநேகமா அந்த திருடனுங்க வீட்டுக்கு போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு சீக்கிரத்துல நாங்க போக மாட்டோம். மரியாதையா சொல்றேன், எங்க படகை எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஓ, நல்லா கொடுக்கலாமே. உனக்கு தைரியம் இருந்தா கிட்ட வந்து வாங்கிக்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க படகு தயாராக்குங்க. நான் இவங்களை தூக்கி வெளியே போட்டுறேன். அட, என்ன சக்திப்பா! என்னாலே நம்பவே முடியல ஹக்கீம். பின்னாடி பாரு டாஃப்னி. இது வேற நேரம் கட்ட நேரத்துல பொண்ணு. அட்ரஸக்க அப்படி போடு. இனிமே இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போறதுதான் பாக்கி இல்லையா டாஃப்னி? ஆமா ஹக்கீம். சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். இல்லனா அந்த பொண்ணு வந்து நம்மள கொன்னுடுவா. ஒரு வழியா அந்த தீவுல இருந்து தப்பிச்சாச்சு. சரி, உங்க ஊர் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. மேற்குக்கும் வடமேற்குக்கும் நடுவுல போ. சரியான முட்டாளுங்க. நான் போட்ட திட்டம் பாலிக்க போகுது. இப்ப நான் அவங்கள தொடர்ந்து போன அந்த தீவுக்கு போய் சேர்ந்துருவேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய், வெளியில வா. இந்த டாஃப்னி, இத சாப்பிடு. ஓ, ரொம்ப நன்றி ஹக்கீம். எப்படி இவ்வளவு பலசாலியான? அந்த தீவுல கொடுத்த பிரெட் தான் காரணமா? நீங்க கொடுத்த சாப்பாடு என் சக்தியை கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்ய வச்சது. அவ்வளவுதான். நான் சின்ன வயசுல இருந்து எங்க ஊர்ல இருக்க மினர்வா மரத்தோட பழத்தை சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பாரஸ் கூட அத பத்தி சொன்னால. அம்மா, அந்த மரம் எங்க இருக்கு? என்ன மன்னிச்சிரு சிந்துபாத். நான் அத பத்தி யார்கிட்டயும் சொல்ல முடியாது. காத்து பலமா அடிக்குது போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாமளே பறக்க போறோம்னு நினைக்கிறேன். புயல் வருது, ஜாக்கிரதையா இருங்க. அந்த பயங்கரமான சூறாவளியில அவங்க படகு மாட்டிக்கணும். அவங்க பயந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த புயல் கிட்ட சிக்காம நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும். சீக்கிரம் படகு திருப்பி சிந்துபாத். என்னால முடியல, காத்து ரொம்ப பலமா அடிக்குது. நான் உதவுறேன். நல்ல வேலை செஞ்ச டாஃப்னி. இப்ப நீ ஒண்ணு பண்ணு, இந்த படகை முதல்ல திருப்பு. நம்ம தப்பிச்சிட்டோம். அந்த புயல்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமா, இதுக்கு காரணம் டாஃப்னி தான். ஹக்கீம், கீழே போய் அந்த இன்னொரு துணியை எடுத்துட்டு வா. சரி சிந்துபாத். ரொம்ப நன்றி டாஃப்னி. நீ மட்டும் இல்லடா. ஏய் டாஃப்னி, என்னாச்சு? என்னாச்சு டாஃப்னி? நான் மினர்வா பழத்தை சாப்பிட்டு வார கணக்குல ஆச்சு. அது இல்லனா நான் உங்களை விட சக்தி கம்மியானவளாயிடுவேன். அந்த புயலுக்காக துடுப்பு போட்ட போய் இவ சக்தி கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிந்த்பாத், ஹக்கீம், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நம்ம இவ்வளவு தூரம் பழகி இருந்தாலும் என்னால முடியல. உங்க கண்ணை கட்டுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனா எங்க இடத்தை யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. அதனாலதான். எங்களுக்கு புரியுது. ஏற்கனவே சக்தியை இழந்த டாஃப்னி தானே அந்த படகை ஓட்டுறேன்னு முன் வந்தா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டா. அவங்கள அவ கண்ணை கட்டி அவளோட ஊருக்கு கூட்டிட்டு போனா. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. யார் இது? புதுசா நீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், யார்கிட்ட விளையாடுற? அது சிந்துபாத். மரியாதை அவனை கீழே விடு. இத்தனோண்டு சைஸ்ல இருந்துகிட்டு அவன் என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? இங்க என்ன நடக்குது? நாங்க இப்ப எங்க இருக்கோம்? அமேசானோட தீவுல இருக்கீங்க நீங்க. அமேசானா பெண் வீரர்களோட தீவா? அர்சலா, உடனே அவனை கீழே இறக்கி விடு.
நீங்க சொன்ன சரிதான் இளவரசி டாஃபனி. நீ இத கேட்டியா குவாக்? டாஃப்னி ஒரு இளவரசியா? என் பொண்ணு வந்துட்டா. நான் இவளை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டேன். நான் உன்னை தனியா போக விட்டுருக்கவே கூடாது. எனக்கு 13 வயசு ஆகுதுமா. எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு தீவுல மாட்டிக்கிட்டேன், என்ன சிறை பிடிச்சிட்டாங்க. நல்ல வேளை சிந்த்பாத்தும் ஹக்கீமும் அப்பதான் வந்தாங்க. அவங்களாலதான் நான் தப்பிச்சேன். வணக்கம் ராணி. இவங்க அம்மா எவ்வளவு உயரமா இருக்காங்கல்ல. என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா வெளியாளுங்கள அவ இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. ஆனா அம்மா, அவங்க இல்லாம என்னால இங்க வந்திருக்கவே முடியாது. நாங்க ஒண்ணும் வேணும்னே இந்த இடத்துக்கு வரல மகாராணி. நாங்க இப்போ கிளம்பிடுவோம். முடியாது. நீங்க இருந்து உங்களை வெளியே எங்கேயும் விட முடியாது. வேற வழியே இல்ல. நீங்க எங்க கூட தான் இருந்தாகணும். என்ன மன்னிச்சிடுங்க சிந்த்பாத். இதுதான் எங்க நாட்டோட சட்டம். இளவரசி டாஃப்னி வராங்க. ஓ, நீங்க சொன்ன அந்த மினர்வா மரம் இதுதானா? சத்தம் போட்டு பேசாத சிந்த்பாத். இப்பதான் என் சக்தி எல்லாம் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஆமா, என் சக்தி எல்லாம் எனக்கு திரும்பி வந்துடுச்சு. இந்த இடத்த பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ராணி. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எங்க முன்னோர்களை அவங்க வாழ்ந்த இடத்தை விட்டு துரத்திட்டாங்க. அப்ப இந்த தீவுல வந்து அவங்க புதுசா ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. இந்த மரம் இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைச்சது. அதனால இந்த மாதிரி ஒரு அழகான தீவை உருவாக்குனாங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. குளிர்காலத்துல அந்த சுடு தண்ணியில குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? இல்ல, நாங்க யாருமே அது பக்கத்துல போகவே மாட்டோம். நானும் தான். எனக்கு குளிக்கிறதுனால சுத்தமா பிடிக்காது. இது வரைக்கும் வெளியாளுங்களே இங்க வந்தது கிடையாது. நீங்க தான் முதல் முறையா வந்திருக்கீங்க. உங்களை என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா அம்மா, பாராசுங்கிற மந்திரவாதி கிட்ட இருந்து இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. கிரிஃபின் தப்பிச்சு போயிடுச்சு. ஆமா, அது என்ன மிருகம்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கிரிஃபினா அப்படின்னா என்னதுன்னு சொல்லுங்க. அது அங்க பாக்குறீங்கல்ல, உடம்பு காலும் சிங்கம் மாதிரி இருக்கும், முகமும் ரெக்கையும் கழுகு மாதிரி இருக்கும். அது நகத்தை வச்சு கல்லையே உடைச்சிடும். எல்லாரும் கீழே படுங்க. நகத்தாலே கல்லெல்லாம் கீறுது. அத உடனடியா பிடிச்சாகணும், இல்லனா எங்க நாட்டை அதுவே அழிச்சிடும். மகாராணி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக நானே அதை பிடிக்கிறேன். வேணா சிந்த்பாத், அது உன்னை தூள் தூளா கிழிச்சிடும். எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ, ஆனா நீ ஒரு உண்மையான வீரன் சிந்துபாத். நான் ஒத்துக்கிறேன். நீங்க கிரிஃபினை பிடிச்சா இங்க இருந்து போயிடலாம். எங்களை கூப்பிட்டீங்களா மகாராணி? ஆமா, சிந்துபாத்துக்கு உங்களோட ஈட்டியை கொடுங்க. அவ அந்த கிரிஃபினை பிடிக்க போறானா? இந்த பொடியனா கிரிஃபினை பிடிக்க போறானா? இவன் நிலைமை என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். இந்தா. என்னப்பா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஜாக்கிரதையா பிடிச்சுக்கோ. கிரிஃபின் உன்னை தாக்கும் போது இதுதான் உனக்கு உதவி செய்யும். ஹே கிரிஃபின், உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோது. இதை விட கனமான ஷீல்டு தேவை போல இருக்கே. ஒரு வழியா நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அந்த அமேசான் தீவு. என்னுடைய பல வருஷ கனவு இன்னைக்குத்தான் நினைவாக போகுது. இப்போ மினர்வா மரத்தை கண்டுபிடிச்சு அந்த பழத்தை சாப்பிடணும். அதுக்கப்புறம் எனக்கு அளவு கடந்த சக்தி கிடைச்சிரா. இதெல்லாம் போங்காட்டம். போச்சு. சிந்துபாத்தோட கதை அதோட முடிஞ்சதுன்னு எல்லாருமே நினைச்சாங்க. அந்த கிரிஃபின்ற மிருகம் ரொம்ப கோபமா அவனை தாக்க வந்தது. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா விசித்திரமான மிருகத்தை அதை சந்திச்சது. தைரியமா போய் சண்டை போட்டு குவாக்னா யாருக்கு காட்டு. தாக்கு. ஆமா, நம்ம ஏதாவது பண்ணணும். அவனை காப்பாத்தணும். முடியாதுமா. இது சிந்துபாத்துக்கும் கிரிஃபினுக்கும் நடக்கிற போராட்டம். உன்னால இதை கடிக்க முடியாது.
கடைசியா ஒரு தடவை மந்திர சக்தியை பயன்படுத்த போறேன். இனிமே இந்த கண்ணாடி மூலமா அவங்கள திசை திருப்பிட்டு நான் அந்த மினர்வா பழத்தை சாப்பிட வேண்டியதா. நல்ல வேலை செஞ்சு சிந்துபாத். நான் உங்களை எச்சரிக்கிறேன் மகாராணி, இவனை வெளியே விட்டா இவனா நம்ம கோவில்ல நெருப்பு பிடிச்சிடுச்சு. நான் சொன்னல இந்த மாதிரி ஆளுங்க வந்தா பிரச்சனை தான் வரும்னு. சூரிய ஒளியில நெருப்பு பிடிச்சுக்குச்சா? அதிசயமா இருக்கே, இது எப்படி சாத்தியம்? எனக்கு இது நடக்கும்னு முதல்லயே தெரியும். இதை என்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் நினைச்சது சரிதான். பேரோஸ் வந்திருக்கான். அந்த பயங்கர மந்திரவாதி நம்மள பின்தொடர்ந்து வந்திருக்கானா? மகாராணி, அவனை நான் பாத்துக்கிறேன். நானும் கூட வரேன். நான் தான் அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பாதுகாக்க முயற்சி பண்றோம். சீக்கிரம் சிந்துபாத், நம்ம டாப்னி கூட போய் உதவி பண்ணணும். நில்லுங்க, யார் நீங்க? இந்த பழத்தை சாப்பிட விடாம என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் ஒண்ணு வாழ்க்கை பூரா இந்த பழத்தை சாப்பிட போறது இல்ல. ஆனா என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு பழம் சாப்பிட்டாலும் வாழ்நாள் பூரா பலசாலியா இருப்பேன். இதை வச்சுதான் சூரிய கதிரோட ஒளியை திருப்பி நெருப்பு வர வச்சானா? இந்த பேராஸ் மந்திரவாதியை சும்மா விடக்கூடாது. நம்மள திசை திருப்பிட்டா அந்த மினர்வா பழத்தை சாப்பிட்டுட்டான். இனிமே இந்த பேரஸ் தான் உலகத்திலேயே மிக சிறந்த மந்திரவாதி. என்ன வெல்றதுக்கு யாராலையும் முடியாது. என் உருவத்துக்கு தக்க மாதிரி இந்த மந்திர கோலையும் பெருசாக்கிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த உலகமே எனக்கு காட்டுப்படும். நான் ஒரு பயங்கரமான பலசாலியான மந்திரவாதி. அவன் மந்திர சக்தியை கூட பயன்படுத்தலையே. அவனுக்கு இருக்கிற பலத்தை வச்சு இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கா சிந்துபாத். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அந்த கோழை எப்படி ஓடி போறான்னு பாத்தியா? ஆனா இந்த மந்திரவாதிகளை நான் பயப்பட மாட்டேன். வேண்டாம் டாப்னி, சொன்னா கேளு. சிந்துபாத் நம்மள இங்கதான் இருக்க சொன்னா. அவன் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த மந்திரவாதியை எப்படியாவது தடுத்தா போதும் ஹக்கீம். ஓ, ஆ. மரியாதையா அதை நிறுத்த பேரோஸ். உனக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. முதல் ஈட்டிய நானே எறிகிறேன் மகாராணி. ஓ, பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து என்ன அழிக்கலான்னு பாக்குறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏந்தாங்க. சிந்துபாத் வந்துட்டான். உன்னை விட சக்தி குறைவா இருக்க உங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிய. முடிஞ்சா என் கிட்ட வந்து மோதி பாரு. வா 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 வா. இதோ இங்க இருக்க பேரோஸ். நீ உண்மையிலேயே அந்த கிரிப்பனை நல்லா தான் ஓட்டுற சிந்துபாத். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. இந்த உலகத்திலே நான் தான் சிறந்த மந்திரவாதி சிந்துபாத். சிந்துபாத், ஜாக்கிரதை. இது வேற, தூர போ. பேரஸ் சொல்றது சரிதான். சிந்துபாத்தால ரொம்ப நேரம் அதை ஓட்ட முடியும்னு எனக்கு தோணல. அதுக்கு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். சிந்துபாத், என்ன பண்ணணும்னு சொல்லு. ஒரே ஒரு வழி இருக்கு சிந்துபாத். பேராஸை எப்படியாவது அந்த சுடுதண்ணிக்குள்ள போக வச்சிடு. போதும். சுடு தண்ணிக்குள்ளையா போனா அப்படி என்ன ஆகும்? அது சொல்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல நான் சொன்னதை செய். நீங்க சொன்னதையே நான் செய்றேன் இளவரசி. நல்ல வேலை தப்பிச்சிட்டு இல்ல சிந்துபாத். கொஞ்சம் இரு சிந்துபாத், இங்க பாரு. இதோ வந்துட்டேன். என்ன தடுத்துடலாம் நினைச்சியா? என்ன யாராலையும் தடுக்க முடியாது சிந்துபாத். உன் மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நீயே தெரிஞ்சுக்கோ பேரோஸ். வேண்டாம் வேண்டாம், போதும், நிறுத்துங்க. வேண்டாம். என்ன நடக்குது? இவன் கதை முடிஞ்சது. ஹக்கீம் நல்ல வேலை செஞ்ச. சுடு தண்ணியில தள்ளி விடுன்னு டாப்னி சொன்னா. ஆனா இவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான். எனக்கு என்ன ஆச்சு? நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அவன் சின்னதாயிட்டான். நான் ஏற்கனவே இருந்ததை விட பாதி ஆயிட்டேனே. இது என்ன மந்திர சக்தி? அதனாலதான் நாங்க யாருமே சுடுதண்ணி பக்கமே போக மாட்டோம். புரியுதா? மினர்வா பழத்தை சாப்பிடுறவங்க சுடுதண்ணி கிட்ட போனா இதுதான் நிலைமை. நீங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எங்க என்னோட மந்திரக்கோள்? 2 துண்டா இருக்கு. எவன்? அடி பாவி, மந்திரக்கோளை உடைச்சிட்டியே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி.
நன்றி சிந்துபாத். நான் உன்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். நாங்க தாராளமா ஏத்துக்கிட்டோம். நீ எங்க ஊர்ல 7 கட்டடத்தை நாசம் பண்ணிருக்க. நீதான் அதை கட்ட போற. முடிஞ்ச கட்டவை பாப்பா. ஏய் வேணாம், ஏய் தொடாத, வேண்டாம், ஏய் தலை சுத்துது, வேண்டாம் வேண்டாம், ஏய் நான் கட்டுறேன். நாங்க எல்லாரும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆமா சிந்துபாத், அவ சொல்றது சரிதான். இதை எடுத்துட்டு போங்க. உங்க அடுத்த பயணத்துக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மகாராணி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ஹக்கீம், தாராளமான. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் மகாராணி. எங்களோட சக்தியே எங்களுடைய புத்தியை பயன்படுத்தி நாங்க ஜெயிக்கிறது தான். கரெக்ட் தானே ஹக்கீம்? ஆமா சரிதான். அவங்களுக்கு நல்லது பண்ண சிந்துபாத் அந்த தீவை விட்டு தன் நண்பர்களோட வெளியேறிட்டான். ஆனா கடைசி வரைக்கும் அந்த தீவு எங்க இருக்குன்னு அவன் யார்கிட்டயுமே சொல்லல.